ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் உனக்காக பண மூட்டையை கொண்டு வந்திருக்கேனாலே கண்டிப்பா உனக்கு திகட்டக்கூடிய அளவுக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க போறேன்னு தான் அர்த்தம். எப்போதுமே அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தா அல்லவா? எதுவுமே நடப்பதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. அதன்படிதான் இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்காம கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு. இப்போது இந்த முருகன் அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க போறேன்றதை உணர்த்தும் விதமாக தான் பண மூட்டையை உன் கண்களுக்கு காட்டி தொட சொன்னேன். இன்னும் சரியா 3 நாள்ல நீ மும்மடங்கு மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா இன்னும் 3 நாளைக்குள்ள நிச்சயமாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் முடிவெடுத்தது போலவே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துட்றேன். அவசரப்பட்டா மன நிம்மதிதான் கெடுமே தவிர நீ நினைச்சது நடக்காது என் செல்லமே. நம்பிக்கையோட உனக்கான நல்லதே நடக்கும்ன்ற சிறப்போட அந்த நம்பிக்கையோட மன உறுதியோட நீ முயற்சியை செய்யும் போது கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் செய்வேன். உனக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்க மறுபடியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வரலாம். ஆனா ஒரு முறை கூட திரும்பி வரமாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. தப்பு செய்யறவன் மனசுக்குள்ள எப்போதும் ஒரு ஓரத்தில் தவறான சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கதான் செய்யும். அது எப்போ வெளிவரும், அவங்க எப்போ தப்பு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நீதான் தவறான மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதுமே சரியான வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவன் எதனாலும் சமாளிச்சிருவான். ஆனா சரியான வாழ்க்கை துணை அமையலைன்னா அந்த பெண்ணோ ஆணோ காலம் முழுக்க கடைசி வரைக்கும் அனுசரிச்சு போகணும், இல்லாட்டி விட்டு கொடுத்து போறதையும் தவிர வேறு வழியே இல்லை. அதனாலதான் இளமையில இருக்கும்போது அது இதுன்னு மனசு தவறான வழியில அலைப்பாய விட்டு அவசரப்பட்டு உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட வேணாம். நல்லா யோசிச்சு பழகி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியான துணையை தேர்ந்தெடுத்தினா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சொர்க்கமாக இருக்கும்னு சொல்றேன். எல்லார் வாழ்க்கையிலையும் அது ஒரு அழகான காலம்னு சொல்லும் அளவுக்கு ஏதேனும் ஒரு நிகழ்வு இருக்கதான் செய்யும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்ல நிகழ்வுகளையும் நல்ல காலத்தையும் உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே பிரச்சனைகளையும் வழிகளையும் மட்டுமே யோசிக்காம அழகான நினைவுகளை பத்தி யோசிச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ கத்துக்கோ. வாழ்க்கை ரொம்ப அழகானது. நீயும் சந்தோஷப்படு, மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கோ. 1000 போராட்டங்களையும் 1000 கஷ்டங்களையும் சவால்களையும் சுலபமாக கடந்து வந்த உன் மனசுக்கு இப்போது தோத்து போகும்படியும் துவண்டு போகும்படியும் எதையும் நடக்க விட்டுட மாட்டேன். கண்டிப்பா எல்லா தோல்விகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில எல்லாரிடமும் அன்பாக பழகணுன்றதையே உன்னை மறக்க வைக்கிற அளவுக்கு வாழ்க்கை உனக்கு நிறைய கெட்ட அனுபவங்களை கொடுத்துருச்சா? நீ அன்பா பாசமா பழகிய மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உன்னை கஷ்டப்படுத்தி எல்லார்கிட்டையும் அளவா பழகணுன்றதை உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா? கவலைப்படாத. இனிமேலாவது எல்லாரிடமும் அன்பையும் அளவையும் உரிமையையும் அளவோட வச்சுக்கோ. எது மகிழ்ச்சி, எது சந்தோஷம், எது நிம்மதின்னு நம்புறியோ அது மகிழ்ச்சி இல்லை, அது மார்வேட போட்ட துன்பங்கிறத வாழ்க்கை உனக்கு உணர்த்தும். உண்மையான மகிழ்ச்சியையும் உண்மையான நிம்மதியையும் உண்மையான சந்தோஷத்தையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருந்தீனா அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத இழப்புகள் உனக்கு உணர்த்திடும். எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருந்து எதையும் இழந்துட வேணாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமா நிதானமா கையாள கத்துக்கோ. உன்னை வீழ்த்துற அளவுக்கு உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த தலைவிதியவே வீழ்த்துற அளவுக்கு இந்த முருகனின் வேல் உனக்கு வழிகாட்டும். என் வேலும் என் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ மனசு தளர்ந்து போகாம தைரியமா துணிச்சலோட பொறுமையாக இரு. உன் துணிச்சலும் தைரியமும் பொறுமையும் கண்டிப்பா உன் சூழ்நிலையை சரி செய்யும். வாழ்க்கையினாலே எப்போதும் ஆச்சரியங்கள் நிறைஞ்சதுதான் என் செல்லமே. இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கிற விஷயம்தான் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்காதே. நல்லது நடக்கும்ன்ற அந்த நம்பல எண்ணமும் தைரியமும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கோ.
இங்க வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே ரெண்டு கதைகள் இருக்கு. உன்னை போலதான். நீ என்ன நினைக்கிற? நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை வேற, ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை வேற. இதே போலதான் எல்லார் மனிதர்களும் எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கையை பத்தின ஆசை இருக்கு. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வேறு விதமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீ மனசு வச்சீனா, அதற்காக முயற்சி செஞ்சீனா, நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். எப்போதுமே தனிமையை கஷ்டமாக நினைக்காதே. தனிமையை இனிமையாக மாத்திக்கிறதுக்கு தனிமையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையை பத்தி சரியா யோசிச்சு சிந்திச்சு சரியான விஷயங்களை செய்ய பழகு. எந்த அளவுக்கு உறவுகளுக்குள்ள நீ அனுசரிச்சு சகிச்சுக்கிட்டு பொறுத்து போறியோ அந்த அளவுக்கு உறவுகள் உனக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சகிப்பு தன்மையின் அளவை பொறுத்துதான் இங்கு உறவுகளின் ஆயுட்காலமே இருக்கு. எல்லா இடங்களிலும் சகிப்பு தன்மையோட பொறுமையோட அனுசரிச்சுக்கிட்டு அதே நேரத்துல உன் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காம நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. எல்லா நேரங்களிலும் நீ கொடுக்கக்கூடிய அன்பு உனக்கு திரும்ப அன்பாகவே கிடைக்காது. நீ கொடுத்த அன்பு சில நேரங்கள்ல கோபமாக திரும்ப கிடைக்கும், சில நேரங்கள்ல ஆசையாக திரும்ப கிடைக்கும், சில நேரங்கள்ல அரவணைப்பாகவும் உனக்கு திரும்ப கிடைக்கும். எது கிடைச்சா என்ன? நம்ம அன்பு வச்சவங்க அன்புக்குரிய விதத்தில் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா போதும்னு நீ சரியாக புரிஞ்சுக்க தயாராகு. யாராவது உன்கிட்ட அனுசரிச்சு போறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு சமாளிச்சு பொறுத்து போறாங்கன்னா ஒருபோதும் அவங்க உள்ளங்களை காயப்படுத்தாதே. உனக்காக விட்டு கொடுத்து அனுசரிச்சு போற அந்த மனிதர்களின் அன்பு விலை மதிப்பற்றது. அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை நீ இழந்துட்டினா மறுபடியும் அப்படி உன் மேல அன்பு வச்சிருக்கவங்க கிடைப்பாங்களான்றது கஷ்டம். ஆணோ பெண்ணோ உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்களை நீ ஒருபோதும் விட்டு விலகி போகாத. இந்த உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது என்ன தெரியுமா? நீ மனசுல எவ்வளவு கஷ்டப்படுற, வேதனைப்படுற, வருத்தப்படுறங்கிறத ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்லியும் கூட அவங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் உன்கிட்ட சண்டை போடுறதுதான். அவங்க என்னவோ பெரிய அறிவாளி மாதிரியும் மேதை மாதிரியும் அவங்க செய்யறதுதான் சரிங்கிற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு நீ சொல்றது தப்பு, நீ செய்யறது தப்புன்னு உன்கிட்ட வாக்குவாதம் செய்யும் போது நீ அமைதியாக இருந்துரு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களே கஷ்டப்பட்டு தான் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவாங்க. தான் மகா மேதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கேன். நீ எதையும் சொல்லி புரிய வைக்க வேணாம். நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகம் தானாகவே உன்னை பத்தி புரிஞ்சுக்கும் என் செல்லமே. பார்ப்பதையெல்லாம் கேட்டு அடம்பிடிக்கக்கூடிய, மனசுக்குள்ள எதையாவது யோசிச்சு கவலைப்படக்கூடிய உனக்கு எது வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். எது தேவையற்ற விஷயங்களோ அதை நினைச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. அன்புக்கு ஏங்கக்கூடிய என் அப்பாவி பிள்ளையான உன் நல்ல மனசுக்காகவே இந்த முருகன் அன்பை தர வந்திருக்கேன். அவசரமா எல்லாத்தையும் பதில் பேசணும்னு அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசாதே. யாராவது ஏதாவது விமர்சனம் வச்சாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாம விம்மி அழுகக்கூடிய உனக்கு அன்பை அள்ளித்தர இந்த முருகன் நான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். உன்னால எவ்வளவு முடியும் நீ நினைக்கிறியோ அதை விட அதிகமாக உன்னால் சிறப்பாக செஞ்சு ஜெயிச்சு சாதிச்சு காட்ட முடியும். உன் அறிவையும் திறமையையும் நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். உன்னையும் உன்னை உருவாக்கிய பேராற்றலையும் முழுமையாக நம்பு. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயலிலும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பாக அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பா உன் இலக்கை உன்னால அடைய முடியும். யாருக்கோ எதையோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக நீ பேசி பேசி உன் சக்தியை வீணாக்க வேண்டாம். உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா சக்தியையும் உன்னை மாத்திக்கவும் உன்னை மேம்படுத்தி கொள்ள மட்டுமே பயன்படுத்து. உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை அழகாக்கி உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, நீ அமைதியா இருந்தா யாரு கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பாங்களோ, நீ பிரிஞ்சு போனா யாரு துன்பப்படுவாங்களோ அவர்கள்தான் உனக்கான உண்மையான உறவுகள்னு நினைச்சு அவர்களை பொக்கிசமாக உன் கூடவே வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை மதிக்காத, உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் வாழும் இதே பூமியில உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன் மனசை தெரிஞ்சுக்கிட்டவங்களும் உன் மௌனத்தையும் உன் கண்ணீரையும் உணர்ந்து கொள்பவர்களையும் உன் கூட வச்சுக்கிறது உனக்கு நல்லது. ஏன்னா
இந்த கலியுக காலத்தில் மனிதர்களுடைய மனசெல்லாம் கல்லா மாறி போயிடுச்சு. முன்னாடி கல்லும் மண்ணுமா இருந்த வீட்டை இப்போது பொண்ணா பெருசா நினைக்கிறாங்களே தவிர மனிதர்களின் உள்ளங்களை யாரும் மதிக்காம போயிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வீடு மண்ணா இருந்துச்சு, உள்ளங்கள் பொண்ணாக சொலிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு வீட்டை பொண்ணால சொலிக்க வைக்கிறாங்க, ஆனா உள்ளங்களை கல்லாக உருக்கி இறுக்கி வச்சிருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, மனசளவுல எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் அள்ளிக்கொடு. நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் இந்த முருகன் கண்டிப்பா உனக்கு செஞ்சு கொடுக்கிறேன். கடைசி மூச்சு வரைக்கும் நீ யாரையும் எதிர்பார்க்காம உன் உழைப்புல உன் வாழ்க்கையில உன்னுடைய முயற்சியினால சுயமரியாதையோட நீ நல்லபடியா வாழணும்னு தானே கேட்ட. கண்டிப்பா அதை நான் உனக்கு கொடுப்பேன். யாருக்கும் பாரமாக இருக்கும்படி உனக்கு எந்த பெரிதாக உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன். உன்னை நம்பி 4 பேர் இருப்பாங்களே தவிர நீ எந்த 4 பேரையும் நம்பி இருக்காத அளவுக்கு அனைத்தையுமே இந்த முருகன் உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். அன்புங்கிறது அடுத்தவங்களை உன் கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தாதே. அவங்க மனசை நீ நிரந்தரமாக ஆளும்படியாக அன்பை கொடுக்க பழகிக்கோ என் செல்லவே. வேலை செய்யற இடத்துல நாய் போல நடத்துறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத. வேலை மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் உன்னை நாயை விட கேவலமா நடத்தும். உனக்கென ஒரு வேலையையும் வருமானத்தையும் வச்சுக்கிறது தான் உன் வாழ்க்கையில உனக்கு மிகப்பெரிய அளவுல மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை வரவழைக்கக்கூடிய விஷயம். ஆணோ பெண்ணோ யார் தயவையும் எதிர்பார்க்காம தான் கையே தனக்குதவின்னு உழைப்பை செஞ்சு வருமானத்தை சேமிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர பாருங்க. என் பிள்ளைகள் யாரும் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பா நீ எதிர்பாராத நேரத்துல நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கு இன்ப அதிர்ச்சியை வரவழைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த முருகன் உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுப்பேன். உனக்கு நேரத்துக்கு தகுந்தா போல வேஷம் போட்டு நடிக்கவும் தெரியாது, பொய்யா ஆடவும் தெரியாது, அடுத்தவங்களை மதிக்கிறது போல நடிக்கவும் தெரியாது. அதனாலதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற. இனிமேலாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்றால் போல நடந்து கொள்ள தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றத்தை மிக பெரிய அளவுல கொடுத்தே தீருவேன். கண்டிப்பா காலம் அனைத்தையும் மாற்றும். உன் வாழ்க்கையும் மாற்றி உனக்கான நல்லதை செய்யத்தான் போகுது. அதுவும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில இருக்கும் போது உன் வாழ்க்கை மிக அழகானதாக, நிம்மதியாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்ல